இங்கே தான் வியாபாரத்துக்காக பிரச்சனை ஆக்கினுக்கிறான். புரியலையா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரச்சனை ஏன் காட்டுறான்? கொஞ்சம் படிக்க போகிறவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, அவ்வளோதான். கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூல் போவானே அவன்னா? ப்ரைவேட் ஸ்கூலே வைக்கிட்டோம், 10வது வரைக்கும் இல்லை 5வது வரைக்கும் ஃப்ரீ ஸ்கூல் நடத்துங்களான்னு கேட்கலாம். எவ்வளோ நேரம் ஆக போகுது? நீங்கள் எந்த ஸ்கூல் நடத்திங்க, 5வது வரைக்கும் ஃப்ரீ ஸ்கூல் யார் ஒன்றா நடத்தலான்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? அவன் ஸ்கூலில் மூச்சு விட்டு 5வது வரைக்கும் நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வான்னு அவனே என்ன பண்ணுவான்? 6லேருந்து தான் ஆரம்பிப்பான். அப்படி தானே? இப்போ நீங்கள் குழந்தைலேருந்து நீங்கள் கற்றுக்கலன்னா பிரிகேஜி கீழே ஒன்று எடுத்து வந்துட்டானே. எல்கேஜி யூகேஜி முன்னாடி ப்ரீகேஜிக்கும் முன்னாடி ஒன்று இருக்குது. ஒன்றும் உனக்கு அம்மா கர்ப்பமாகிட்டா வந்துருக்கன்றான். ஆமாம், உட்கார வச்சே பான்னு அர்த்தம். அந்த பக்த பிரகலாதனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி என்ன பண்ணுவோம் நாங்கள்? புரியலையா? ஏன் பணம் இருக்குன்னொடனே என்ன பண்ணுறான்? அந்த பச்சை குழந்தை என்ன கற்றுக்கா? பாவம். ப்ளே ஸ்கூல்னா கூட ப்ளே பண்ணுறதுக்காக கத்துறான்னு நினைக்கிறீங்க. அங்கே போனால் போட்டி வரும். அது பாரு, இது பாரு. நம்ம போனோன்னு டீச்சர் பாரு, அந்த குழந்தை பாருங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்குது, நீங்களும் பெற்றிட்டீங்களே வாண்டு கேட்கவே மாட்டேங்குது. நீங்கள் இட்டுன்னு போயிடுங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? பீஸ் வேஸ்டான பீஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. தரமாக இருந்தால் அது எங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. டீச்சரே வாடி பொடின்னு கேட்ட உடனே மெயின்டைன் பண்ணல. இவன் வாடி பொடின்றான். என்ன அப்படி தாங்க அவன் கூப்பிடுவான்? உங்களை கூப்பிடலாங்க, என்ன கூப்பிடலாமா? நீ பொம்பளை தானே, உங்களை வாடி பொடி தானே கூப்பிடணும்னு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஏன்னா அவங்க மாமியார் அவங்க மருமகளுக்குள்ள பிரச்சனை இல்லை சொல்லி கொடுத்து அவங்க அம்மா மரியாதையாக பேசாதரா வாடி பொடினே சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை அழகாக பிடிச்சிச்சு. இவளுக்கும் சந்தோஷமாக இருந்தது, நம்ம குழந்தை நம்மளே தான்